நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. தமிழகத்தின் மிக சிறந்த கலைஞர் நடிகர் கமலஹாசன். அவர் ரொம்ப அறிவாக பேசுவார், ஆனால் தெளிவாக பேசுவாரா அப்படிங்கிறது தான் பலருக்கும் இருக்கக்கூடிய குழப்பம். அண்மையில் அவர் அளித்த ஒரு பேட்டியிலும் அதே குழப்பம்தான் நீடித்தது. அண்மை காலமாக அவர் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக, அதன் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிறார். பிக் பாஸ் என்கின்ற அந்த நிகழ்ச்சியில் 100 நாட்கள் ஒரே இடத்தில் ஒரு வீட்டுக்குள் 15 பேர் உள்ளேயே இருக்க வேண்டும். அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய அந்த உறவுகள், பிணக்குகள், இதன் அடிப்படையில் ஒவ்வொருவராக வெளியேற்றப்பட்டு இறுதியில் யார் அங்கே இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு தொகை கிடைக்கும் என்பதுதான் அந்த நிகழ்ச்சியின் கட்டமைப்பு. பொதுவாகவே எந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது குறித்து விவாதங்கள் நடைபெறுவது வழக்கம்தான். பார்க்கக்கூடியவர்களுக்கு அது பிடித்திருக்கிறதா பிடிக்கவில்லையா என்பதை தாண்டி பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை அதை பிடிக்காதவர்களும் தொடர்ந்து பார்க்கின்ற ஒரு சூழலை கமல் ஏற்படுத்தி இருப்பது அவருடைய தொகுப்பு நிகழ்ச்சிக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் உருவாகக்கூடிய சர்ச்சைகளை அவர் கையாள்கின்ற விதம்தான் பல கேள்விகளை எழுப்புகிறது. தன்னை பற்றிய அந்தரங்க செய்திகள் வெளியான பொழுது எதற்காக என்னுடைய படுக்கை அறையை எட்டி பார்க்கிறீர்கள், குளியலை அறையை எட்டி பார்க்கிறீர்கள் என்று கேட்டவர் கமலஹாசன். ஆனால் இன்று அவர் தொகுத்து வழங்குகின்ற நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க ஒரு வீட்டுக்குள் என்ன நடக்கிறது, அந்த படுக்கறையில் என்ன நடக்கிறது என்பதெல்லாம் வெளிப்படுகிறது. இதற்கு விளக்கமளித்து பதில் சொன்ன கமல், இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை படுக்கையறை வரை கேமரா இருக்கும் என்பதை தெரிந்து அதற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டுதான் பங்கேற்பாளர்கள் வந்திருக்கிறார்கள், அதனால் அந்த காட்சியை காட்டலாம் என்று அவர் விளக்கமளித்தார். இப்படிப்பட்ட காட்சிகளால் கலாச்சார சீர்கேடு நடைபெறுகிறது என்று ஒரு சிலர் குற்றம் சாட்டுகின்றனர், புகார் கூட அளித்திருக்கின்றனர். திரைப்படங்களில் இடம்பெற்ற முத்த காட்சிகளால் கெடாத கலாச்சாரம் இதுபோன்ற பிக்பாஸ் நிகழ்ச்சியால் கெட்டுவிடுமா என்று கமலஹாசன் கேட்கிறார். நியாயமான கேள்விதான். அவர் படங்களில்தான் அதிகமான முத்த காட்சிகள் இருக்கும், அபூர்வமான முத்த காட்சிகளும் இருக்கும். அப்படிப்பட்ட காட்சிகளால் ஒன்றும் சமுதாயம் கெட்டுவிடவில்லை என்பது அவருடைய வாதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் 24 மணி நேரமும் கேமரா இயங்குகின்ற நிலையில் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் மட்டுமே அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. அப்படியானால் மீதி 22.5 மணி நேரம் என்ன நடக்கிறது? இவர்கள் வகுத்த திட்டங்களின்படிதான், அந்த கட்டுப்பாடுகளின்படிதான் எல்லாம் நடக்கிறதா என்கின்ற கேள்வியும், 22.5 மணி நேரத்தை எடிட் செய்யக்கூடியவர்கள் அந்த 1.5 மணி நேரம் ஒளிபரப்பாகக்கூடியதில் கவனமாக எடிட் செய்ய வேண்டாமா என்கின்ற கேள்வியும் எழுகிறது. அப்படி இருந்திருந்தால் இந்த கலாச்சார சீர்கேடு குறித்த சர்ச்சையோ, தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடுவதாக சொல்லி அதன் பங்கேற்பாளர்கள் பலரும் அதனை குளறுபடி செய்ய வேண்டுமா, அதனை ஒளிபரப்பி இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியும் எழுகிறது. பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பிரபலங்களில் சிலர் சாதி ஆணவம் கொண்ட வார்த்தைகளை உதிர்ப்பதும் இழிவான சொற்களை பயன்படுத்துவதும் சர்ச்சைகளை உருவாக்கியிருக்கிறது. கமல் தன்னுடைய பேட்டியில் இதையெல்லாம் நியாயப்படுத்தும் தொனியில் பேசியிருக்கிறார். சமூக நலன் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கமல் எப்போதுமே முன்னோடியாக இருப்பவர். ஜெயலலிதா ஆட்சி இருந்த பொழுது கூட தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்த அபூர்வமான நடிகர்களில் கமல் முக்கியமானவர். எனினும் அவருடைய முந்தைய கருத்துக்களுக்கு மாறுபட்டதாக தற்போதைய பேட்டியில் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சைவ உணவு பற்றி குறிப்பிடும் பொழுது எல்லா இடங்களிலும் அது உணவாகத்தான் பார்க்கப்படுகிறது, தமிழகத்தில் அது ஒரு மதமாக பார்க்கப்படுகிறது என்கின்ற கருத்தை வலிந்து திணிப்பதுடன் அசைவ உணவை விட சைவ உணவு உயர்வானது என்று மருத்துவ ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். சில வாரங்களுக்கு முன்புதான் மாட்டுக்கறி பற்றிய சர்ச்சை வந்தபொழுது ஒரு மேடையில் பேசிய கமல், என்னுடைய தட்டில் என்ன உணவு இருக்க வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும், அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ற உணவை மக்கள் சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி இறைச்சி உணவுக்கு, அசைவ உணவுக்கு ஆதரவாக பேசிய கமல் இப்பொழுது பிக்பாஸ் தொகுப்பாளராக சைவ உணவுக்கு மாற வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரிஜினல் கமலை நிறையவே மாற்றியிருக்கிறது பிக்பாஸ் நிகழ்ச்சி. இதன் தொடர்ச்சியாக அவர் அளித்த அந்த பேட்டியில் தமிழகத்தில் ஊழல் அதிகரித்து விட்டது என்றும், சிஸ்டம் சரியில்லை என்று ரஜினிக்கு முன்பாக சொன்னது தான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது அந்த கருத்துக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் கமல் அரசியல் ரீதியான விமர்சனங்களையும் முன்வைத்து செல்கிறார். சிஸ்டம் கெட்டுப்போய்விட்டது என்று திரைத்துறையிலிருந்து குரல்கள் வருவது இப்பொழுது ஒரு ஃபேஷனாக இருக்கிறது. சிஸ்டம் என்று எதை சொல்கிறார்கள்? திடீரென்று அது கெட்டுப்போய்விட்டதா? இந்த கேள்விக்கு யாரும் விடையை சொல்லவில்லை.
சிஸ்டம் என்பது அமைப்பு முறை. அந்த அமைப்பு நிரந்தரமாக இருக்கும். அமைப்பை செயல்படுத்துபவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். எடுத்துக்காட்டாக ஜனநாயக தேர்தல் முறை என்பது சிஸ்டம். இதில் முதல்வராக ஜெயலலிதா இருந்தார். அவர் மரணத்திற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் முதல்வரானார். அதன் பிறகு எடப்பாடி முதல்வராகி இருக்கிறார். இப்படி ஆட்கள் மாறிக்கொண்டிருப்பார்களே தவிர ஆட்சி என்பதும் ஜனநாயக முறையிலான அந்த ஆட்சி என்பது நிரந்தரமானது. சிஸ்டம் கெட்டுவிட்டது என்று எதை சொல்கிறார்கள்? ஜெயலலிதா ஆட்சி நன்றாக இருந்தது, அதன் பிறகு வந்த ஆட்சி கெட்டுவிட்டது என்கிறார்களா? ஊழல் அதன் பிறகுதான் அதிகரித்து விட்டதா? சொத்து குவிப்பு ஊழல் வழக்கிற்காக ஜெயலலிதாவே குற்றவாளி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு புதிதாக சிஸ்டம் எப்படி கெட்டிருக்க முடியும்? இந்த கேள்விகள் எல்லாம் பாமரர்களின் மனதிலேயே தோன்றும் பொழுது அறிவாற்றல் மிக்க கலைஞர்களுக்கு எப்படி தெரியாமல் போனது? அப்படி என்றால் அவர்கள் சொல்கின்ற சிஸ்டம் என்பது ஜனநாயக அமைப்பு முறையைத்தான். ஜனநாயக அமைப்பு முறை கெட்டுவிட்டது என்றால் அதற்கு மாற்று அமைப்பு முறை என்ன? உலக அளவில் நாம் எடுத்துக்கொண்டோமானால் ஜனநாயக அமைப்பு முறைக்கு மாற்றாக மன்னராட்சி முறை இருக்கிறது, இராணுவ ஆட்சி முறை இருக்கிறது, மக்களின் புரட்சியினால் அமையக்கூடிய அரசுகள் இருக்கின்றன. இப்படி ஜனநாயக சிஸ்டத்துக்கு மாற்றான மற்ற சிஸ்டங்களில் எந்த சிஸ்டத்தை கொண்டு வருவதற்கு நம்முடைய ஹீரோக்கள் தயாராக இருக்கிறார்கள்? திரைப்படத்தில் வில்லனை அடித்து வீழ்த்துவது போல இவர்கள் ஜனநாயக சிஸ்டத்தை வீழ்த்திவிட்டு இராணுவ ஆட்சியை கொண்டு வரப்போகிறார்களா? அல்லது மன்னர்களாக முடிசூடி கொள்ளப் போகிறார்களா? மக்களை ஒருங்கிணைத்து புரட்சியை நடத்தப் போகிறார்களா? இது எதற்குமே தயாராகாமல் அரசியலுக்கு வருவோமா வரமாட்டோமா என்பதை கூட தெளிவுபடுத்தாமல் சிஸ்டம் கெட்டுவிட்டது என்பது தங்களை காப்பாற்றிக் கொள்கின்ற ஒரு வார்த்தையை தவிர உண்மையான அக்கறையாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இதே ஜனநாயக சிஸ்டத்தில் தான் இவர்களுடைய திரைப்படங்கள் வெளியாகின்றன. இதே ஜனநாயக சிஸ்டத்தில் தான் அந்த திரைப்படங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதே ஜனநாயக சிஸ்டத்தில் தான் வசூலான தொகைக்கு கணக்கு காட்டப்படவும் செய்கிறது, காட்டப்படாமல் மறைக்கப்படவும் செய்கிறது. கருப்பாகவும் வெள்ளையாகவும் வருமான வரி கட்டியும் கட்டாமலும் நடக்கின்ற அத்தனையும் இந்த ஜனநாயக சிஸ்டத்துக்குள் தான் நடைபெறுகின்றன. ஒருவேளை தங்கள் துறையில் நடப்பதை தாங்கள் செய்கின்ற தவறுகளை ஒப்புதல் வாக்குமூலமாக தருவத அடிப்படையில் தான் ஜனநாயக சிஸ்டம் கெட்டுவிட்டது என்று சொல்கிறார்களா என்று தெரியவில்லை. இதற்கும் மேலாக ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் மைக் முன் வந்து நின்று மீடியா முன் நின்று சிஸ்டம் கெட்டுவிட்டது என்று சொல்கிறார்களே, அந்த உரிமையை வழங்கியிருப்பது கூட இந்த ஜனநாயக சிஸ்டம் தான். இதை கமல் உள்ளிட்டவர்கள் அறிவார்கள். பாவம், பிக் பாஸ்களாக இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் மறந்து போய்விடுகின்றன.